போர் நிறுத்தம் தொடர்பான தனது சமாதான திட்டத்தை ஏற்க யுக்ரைனுக்கு கெடு நிர்ணயித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். 28ஆம் தேதிக்குள் சம்மதம் தெரிவிக்காவிட்டால் ஆயுத உளவுத்துறை உதவிகள் நிறுத்தப்படும் என எச்சரிக்கை. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. போதைப்பொருள் பயங்கரவாத இணைப்பை எதிர்கொள்வதற்கான புதிய முயற்சியை முன்மொழிந்து பேச்சு. SIR பணி நெருக்கடி காரணமாக மேற்கு வங்கத்தில் மேலும் ஒரு பெண் BLO தற்கொலை. இன்னும் எத்தனை உயிர்களை பலிவாங்கப் போகிறது தேர்தல் ஆணையம் என முதல்வர் மம்தா பானர்ஜி காட்டும். பீகாரில் சபாநாயகர் பதவியை பெறுவதில் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் இடையே இழுபறி என தகவல். சட்ட மேலவை தலைமை பதவி பாஜகவிடம் உள்ள நிலையில் சபாநாயகர் பதவியை பெற JDU தீவிரம். SIR படிவங்களை டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய உத்தரவு. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய்த்துறை கூடுதல் தலைமைச் செயலர் கடிதம். பூந்தமல்லி போரூர் மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கு பாதுகாப்பு சான்றிதழ் கிடைப்பதில் தாமதம். ஓட்டுநரில்லா மெட்ரோ சேவை திட்டமிட்டபடி தொடங்குமா என சந்தேகம். மதுரை கோவை மெட்ரோ திட்ட அறிக்கைகளை மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமருக்கு முதல்வர் கடிதம். திட்டத்தை நடைமுறைப்படுத்த தகுந்த அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைக்கு வழங்கவும் வலியுறுத்தல். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரிக்கவில்லை, திருத்தம்தான் கோரியிருப்பதாக அண்ணாமலை விளக்கம். தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமரை சந்திக்காமல் முதல்வர் அரசியல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ், திமுக MP வில்சன் சந்திப்பு. ஆசிரியர் நலன் காக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதி. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் 100 தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனையை நிறைவு செய்த மு.க.ஸ்டாலின். ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளுடனும் தலா 1.5 மணி நேரம் ஆலோசனை. விழுப்புரம் அருகே பாலியல் புகாருக்கு உள்ளான திமுக ஒன்றிய செயலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக ஆட்சியில் அக்கட்சியினரிடமிருந்தே பெண்களை காக்க வேண்டிய நிலை உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K. பழனிசாமி விமர்சனம். தமிழக அரசு கொடுக்கும் பட்டியலை மத்திய அரசு ஏற்க மறுப்பதால் தான் DGP நியமனத்தில் தாமதம் என அமைச்சர் ரகுபதி விளக்கம். பொறுப்பு DGP குறித்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் சாடல். தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. திமுக நிர்வாகி கொலையை சுட்டிக்காட்டி அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. போதைப்பொருள் வைத்திருந்தாலே 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வேண்டும். மதிமுக பொதுச் செயலர் வைகோ வலியுறுத்தல். தமிழ்நாடு சர்க்காருக்கு முக்கியமான வேண்டுகோளாக புதிய சட்டங்கள் கொண்டு வாருங்கள். ட்ரக்ஸ், கஞ்சா, போதைப் பொருள் வைத்திருந்தால் குறைந்தபட்சம் 10 ஆண்டு சிறை. திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான குழு அமைப்பு. செல்ல பெருந்தகை, ராஜேஷ்குமார் MLA உள்ளிட்ட 5 பேருக்கு இடம். காஞ்சிபுரம் அருகே சுங்குவார் சத்திரத்தில் நாளை தவிக தலைவர் விஜய் பங்கேற்கும் உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. QR கோடுடன் கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 2000 பேருக்கு மட்டுமே அனுமதி.
பாட்டிலுக்கு 10 ரூபாய் என பாட்டு பாடும் விஜய் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுவேன் என சொல்லவில்லை. நெல்லையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. தெற்கு அந்தமான் கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு. தமிழகத்தில் நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை. புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்துக்கும் கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தில் நாளை 16 மாவட்டங்களில் கனமழை. தென் மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. தென் மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நெல்லையில் தொடரும் கனமழை காரணமாக குடியிருப்புகளுக்குள் சூழ்ந்த தண்ணீர். அகஸ்தியர்பட்டி, விநாயகர் காலனி உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இடைவிடாத கனமழை. மணிமுத்தாற்றில் காட்டாற்று வெள்ளம். தொடர் மழையால் குற்றாலம் பிரதான அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து திடீரென அவ்வப்போது அதிகரிப்பதால் குற்றால அருவியில் குளிக்க தடை. சென்னையின் குடிநீருக்காக பூண்டியேரியிலிருந்து தண்ணீர் திறப்பு. இணைப்பு கால்வாய் வழியாக வினாடிக்கு 600 கனஅடி வீதம் திறக்கப்பட்ட தண்ணீர். நாகையில் பெய்த கனமழையால் தாழ்வான குடியிருப்புகளில் சூழ்ந்த தண்ணீர். சம்பா, தாளடி சாகுபடி செய்த கடைமடை விவசாயிகள் கவலை. நெல் கொள்முதல் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. குறுவை தொகுப்பு மூலம் விவசாயிகளுக்கு அரசு உதவி செய்வதாக விளக்கம். டெல்டா பகுதிகளில் திடீரென்று வடகிழக்கு பருவமழை பெய்த உடனே மறுநாளே மழை தீவிரமான மழை தொடங்கியது. கவிஞர் ஈரோடு தமிழன்பன் மறைவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். மரபு கவிதை, புதுக்கவிதை என இரண்டிலும் சிறந்து தமிழுக்கு வளம் சேர்த்தவர் ஈரோடு தமிழன்பன் என புகழஞ்சலி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 11,630 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 3000 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 172 ரூபாய்க்கு விற்பனை. நெல்லையில் 1 கிலோ மல்லிப்பூ 4000 ரூபாய்க்கு விற்பனை. மல்லிப்பூ விலை கிலோவுக்கு 1500 ரூபாய் உயர்ந்தது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி விலை தொடர்ந்து உயர்வு. மழை காரணமாக வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். கோலியனூர் அருகே சாளையம்பாளையத்தில் சிறுத்தையின் கால் தடம். விழுப்புரம் பகுதியில் வனப்பகுதி இல்லாவிட்டாலும் சிறுத்தை நடமாட்டத்தை உறுதி செய்தது வனத்துறை.
யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழுவை கலைக்க மத்திய அரசு திட்டம். நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல். பெங்களூருவில் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் போல் நடித்து 7 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. 5 கோடி ரூபாய் பறிமுதல், காவலர் உட்பட 3 பேரை கைது செய்தது காவல்துறை. ஆதார் அட்டையில் இனி பயனாளிகள் புகைப்படம், QR கோட் மட்டும் இடம்பெறச் செய்வது குறித்து அரசு பரிசீலனை. தனிப்பட்ட தகவல்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க நடவடிக்கை. ரயிலில் கெட்டில் மூலம் நூடுல்ஸ் சமைத்து தேநீர் தயாரித்த பெண் பயணி. சமூக தளங்களில் பரவும் வீடியோ. பெண் பயணியை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க ரயில்வே துறை முயற்சி. மியான்மர் நாட்டில் இருந்தவாறு உலகெங்கும் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட சீனர்கள் உள்ளிட்ட 1000 பேர் கைது. மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட கட்டடங்கள் வெடி வைத்து தகர்ப்பு. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி 2 நாட்களில் நிறைவு. இங்கிலாந்து அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஆஸ்திரேலியா.